அல்லேலூயா. எனக்கு ரொம்பவும் நான் நேசிக்கிற ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பம் இந்த பூமியில நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப பகுதிகளிலிருந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எனக்கு எல்லா உதவிகளும் செய்தவர்கள், எனக்கு ஊழியத்திலும் ஆலோசனை கொடுத்தவர்கள், அநேக காரியங்கள் செய்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் சூழ்நிலை நிமித்தம் ஒரு மனிதர் ரட்சிப்புக்காக அவரிடம் ஆண்டவரை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது அந்த மனிதர்கள் நிமித்தம் அவர்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக எழுப்பி வந்தார்கள். எனக்கு விரோதமாக பொய்யாக பரப்புவது, எனக்கு விரோதமாக தேவையில்லாத காரியங்கள் செய்கிறது, எனக்கு விரோதமாக ஒரு மனிதனை எழுப்பி விடுவது என்று சொல்லி, மாந்திரங்கள் எழுப்பி விடுவது என்று சொல்லி காணப்பட்டு கொண்டிருக்கலாம், இப்போ வரைக்கும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடம் கேட்டேன், நான் அவர்களுக்காக இவ்வளவு நாள் உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, ஆனா அவர்கள் எனக்கு விரோதமா வாராங்களே, அதனால நான் அந்த உபவாசத்தை நிறுத்தி விடவா என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், கடைசி நேரத்துல வந்திருக்கிற உபவாசத்தை நிறுத்தாத. அவர்கள் எவ்வளவு வேணாலும் கூடட்டும், எப்படி வேணாலும் உனக்கு விரோதமா நடட்டும், நீ தனியாக இருக்கிற என்று சொல்லி செயல்படட்டும், ஆனால் அவர்கள் என்னால் கூடவில்லை, நான் அவர்களை உன் பட்சத்தில் வரும்படி, உனக்கு உதவும்படி, உன் மரணம் வரைக்கும் உனக்கு உதவும்படி நான் அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்தேன் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா.